வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல்லாகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஸ்வாஜிஹி வன்னாஸி அஜ்மஈன். அம்மா பஅத். வலா தக்பிசுல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதியதாக சேர்க்கப்பட்ட பிதஅத்தாகும். ஒவ்வொரு பிதஅத்தான செயலும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு வழிவகுக்கும் என்ற முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேச்சின் தொடக்க உரையை உங்கள் முன் நினைவு கூர்ந்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். விண்ணிற்கு அழகாக விண்மீனையும் மண்ணிற்கு அழகாக மனிதனையும் மார்க்கத்திற்கு அழகாக மதர்ஷாக்களை உருவாக்கும் நன்மனிதர்களையும் படைத்த எல்லாம் வல்ல எம் இறைவனுக்கே எல்லா புகழும். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு உலகத்துல பல்வேறு இனம், மொழி, கலாச்சாரம்லாம் இருக்கு. அதுல இருந்தெல்லாம் வேறுபட்டு உலக மக்கள் அனைவரையும் தம் பக்கத்துல ஈர்க்கிற மார்க்கமா இஸ்லாமிய மார்க்கம் இருக்கு. இறைவேதத்துல இருக்க வரிகளையும் இறைத்தூதர்களோட மொழிகளையும் கொஞ்சம் கூட மாறாம இஸ்லாமிய மக்கள் கடைபிடிச்சுக்கிட்டு வந்த காலமெல்லாம் இந்த உலகத்திற்கே ஒரு முன்மாதிரின்னு சொல்லலாம். இன்னைக்கு பிற மதத்தில இருந்து நம்ம இனிய இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு வரவங்க எதை வச்சு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? குரானையும் ஹதீஸையும் வாசிச்சுட்டு கொஞ்சம் பேரும் இஸ்லாமியரால நம்மளோட இஸ்லாமியர்கள் நம்ம நடந்துக்கிற விதத்தையும் வச்சு அது மூலியமா ஈர்க்கப்பட்டு வரவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அப்படி இருக்கையில நம்ம இஸ்லாமியர்களே அவர்களோட பழக்க வழக்கத்தை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு என்ன தோணும்? நம்மளும் அவங்கள மாதிரி தான் இருக்கோம், அவங்களும் நம்மள மாதிரி தான் இருக்காங்க, நம்மளுக்கும் அவங்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்புறம் ஏன் நம்ம இந்த இஸ்லாத்துக்கு வரணும்னு இன்னைக்கு இஸ்லாம் கேலி செய்யற அளவுக்கு வந்துருச்சு. நம்ம மார்க்கத்துக்கு நம்மளே முரணா இருந்தோம்னா உண்மையான இஸ்லாத்தை ஏத்துக்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வரணும்னு நினைக்கிறவங்கள எப்படி வருவாங்க? இன்னைக்கு சிலை வணக்கம்ன்ற மாதிரி பெரிய பெரிய கண்ணுக்கு தெரிகிற பாவம் மட்டும்தான் இஸ்லாத்துல இல்லையே தவிர நல்லது தானே நினைச்சு நம்ம பண்ற நிறைய பிதஅத்தான விஷயம் பாவம்ன்றது தெரியாம நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்படி பண்ற சின்ன சின்ன பாவம் தான் நாளைக்கு ஷிர்க், இணை வைத்தல்ன்ற பெரிய பாவத்துல கொண்டு போய் விட்டுன்றதே உணராம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் இதை பத்தி திருமறை குர்ஆன்ல 4வது அத்தியாயம் 48வது வசனத்தில் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக, நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றான். சப்போஸ் நம்ம இணை வைத்தல் அதாவது ஷிர்க்ன்ற நிலையில மரணிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நம்மளை கபூர்ல வைக்கல மலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பாங்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, அல்லாஹ் யாரு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டியே அவங்களை யாருன்னு கேட்பாங்க. நம்ம நல்லவங்களா இருந்து அல்லாஹ்வை மட்டும் வணங்கி, எப்படி அல்லாஹ்வை வணங்குறதுல விஷயம் இல்ல, அல்லாஹ் ஒருவனேன்னு அவனை மட்டும் வணங்கி அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிகாட்டுதலின்படி நடந்து வந்திருந்தோம் அப்படின்னா அந்த கேள்விகள்லாம் நம்மளுக்கு பதில் தெரியும். நம்மள சிலர் தான் இணை வைத்தல்ன்ற பெரிய பாவத்தோட மரணிக்கிறாங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன நிலைமை தெரியுமா? அவங்க கேள்வி கேட்க கேட்க இவங்களுக்கு பதில் தெரியாம முழிப்பாங்க. லா ஆதரி எனக்கு தெரியாதுன்னு கதறுவாங்க. பண்றதெல்லாம் இந்த உலகத்துல பண்ணிட்டு கபூர்ல வச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரியாது என்ன விட்டுருங்க, நான் என்ன பிரயோஜனம்? சல்லி பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்லர்னு. நம்மை சார்ந்தவர் அல்லர்னா என்ன அர்த்தம்? இஸ்லாத்தையே சார்ந்தவர் அல்லர்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இந்த கருத்தால மிக்க வார்த்தையை எந்த ஒரு முஸ்லீமும் அலட்சியப்படுத்த மாட்டாங்க. மேலும் புகாரில 2697வது ஹதீஸ்ல இருக்கு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிக்கிறாங்க, எவர் ஒருவர் நம் இந்த மார்க்க விஷயத்தில் புதுமையை உண்டாக்குகிறாரோ அவருடைய அந்த புதுமை நிராகரிக்கப்பட்டு விடும்னு. இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம நல்லதாவே ஒரு விஷயத்த பண்ணனாலும் அது நம்ம மார்க்கத்துல இல்லைன்னா அது அல்லாஹ் கிட்ட ஏத்துக்கடவே படாதான். ஆனா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்மள நிறைய முஸ்லீம் பிறப்புல இருந்து இறப்பு வரை வெறும் பிதஅத்தான வேலைகளை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு பொண்ணு பாக்குறதே எடுத்துக்கோங்களேன், ஒரு பொண்ணையும் பையனையும் பார்த்து முடிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருத்தம் பாக்குறாங்க. இத பத்தியும் அல்லாஹ் தன்னோட திருமறை குர்ஆன்ல சொல்றான். 27வது அத்தியாயம் 65வது வசனத்துல, குல் யஹ்லமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்லில் கைஃப இன்னல்லாஹ், நிச்சயமாக நீர் கூறுவீராக வானங்களிலும் பூமியிலும் இல்ல எவரும் மறைவா இருக்கும் எந்த விஷயத்தையும் அறிய மாட்டார்கள்னு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஜாதகத்தை ஜோதிடத்தை நம்ப கூடாதுன்னு தெரியுது. ஜாதகத்தை ஜோதிடத்தை நம்புற நம்மளாம் நம்ம பகுத்தறிவுக்கு மட்டும் இல்ல படைத்தவனுக்கே புறம்பா இருக்கும். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவர் ஒருவர் குறி சொல்பவனிடம் சென்று அவன் கூறுவதை எல்லாம் உண்மை என்று நம்புகிறாரோ அவருடைய 40 நாள் தொழுகை ஏற்றுக்கொள்ளவே படாதான்.
பண்றாங்க. அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் கை கோர்த்து மோதிரம் மாட்டி விட்டுக்கிறாங்க. ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்ன்ற பேர்ல பக்கத்துல நின்று போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. இதை விடுங்க, கல்யாணத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் அந்த பொண்ணும் பையனும் தனிமையில போன் பேசிக்கிறாங்க. அதை அந்த குடும்பத்தாரும் அலோ பண்றாங்க. எங்க போச்சு நம்ம மார்க்கம்? இதை விடுங்க, கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஹல்தி ஃபங்க்ஷன், மெஹந்தி ஃபங்க்ஷன், என்னென்ன ஃபங்க்ஷனோ காசு செலவழிச்சு வைக்கிறாங்க. அதுலேயும் இந்த நலுங்கு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க. அந்நிய ஆண் அந்த பெண் வீட்டிற்கு போய் அந்த பெண்ணை தொட்டு சந்தனம் வைப்பதும், அந்நிய பெண் அந்த ஆண் வீட்டிற்கு போய் அந்த ஆணை தொட்டு சந்தனம் வைக்கிறதும் கேட்கறதுக்கே கேவலமா இல்லையா? கல்யாணத்தன்னைக்கு காலையில அந்த பொண்ணையும் மாப்பிள்ளையும் அவ்வளோ அலங்காரம் பண்ணி ஸ்டேஜில் நிற்க வைக்கிறாங்க. அதுவும் அந்த பையனுக்கே அந்த பொண்ணை அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த பொண்ணுக்கு பெயிண்ட் தள்ளி அப்பி வைக்கிறாங்க. புருவத்தை சரி செய்யறேன்ற பேர்ல மேக்கப் பண்றாங்க. அறத்தை வச்சு பள்ளத்தை சரி பண்றாங்க. இன்னும் ஒட்டு முடி வச்சுக்கிறாங்க. ஒட்டு முடி வைத்துக் கொள்பவர்களையும் ஒட்டு முடி வச்சு விடுறவங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபிக்கிறாங்கன்னு கூட தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஸ்டைல்ன்ற பேர்ல உய்யாரமா கொண்டை போட்டுக்கிறாங்க. வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு, வரதட்சணை வாங்குறதும் தப்பு. மகர் கொடுத்து மனம் முடிக்கிறது தான் கட்டாயம் இருக்கு நம்ம மார்க்கத்துல. இன்னைக்கு இவங்க வரதட்சணையை பெருமையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பெருமைக்காக கொடுக்கிற வரதட்சணை தான் இன்னைக்கு ஏழையில வாழ்ற வறுமை மக்களை மேலும் ஏழை நிலைக்கு தள்ளுது. ஏழையா வாழ்ற ஏழை பெண்களுக்கு திருமணம்ன்ற ஒன்னே கனமா இருக்கு. எப்படியோ கடனை உடனே வாங்கி ஒரு கல்யாணத்தை பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாமியார் வீட்டுக்கு கூட்டிட்டு போற அந்த பெண்ணை வாசல்லே உட்கார வச்சு அரிசியலுக்க வைக்கிறதும், வீட்டு கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் உப்புல கை வைமா தண்ணியில கை வைமன் பாடா படுத்துறதும். என்னம்மா பண்றீங்கன்னு கேட்டா, அந்த பிள்ளை எங்க வீட்டுக்கு வந்த நேரத்துல எங்க வீட்டுல ரஹ்மத்தும் பரக்கத்தும் பொங்கி பொங்கி ஊத்தணுங்கிறாங்க. மார்க்கத்துல எங்கங்க இருக்கு உப்புல கை வச்சா தண்ணியில வச்சாக்க பரக்கத்து ரஹ்மத்து பொங்கி ஊத்தும்னு? இப்படி எல்லாம் விழுந்து விழுந்து பாத்துக்கிற மாமியாரு கொஞ்ச நாள் அந்த பிள்ளை பிரெக்னன்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்க, தொலைஞ்சா ஒரு பிள்ளையவாது பெத்து போட துப்பு இருக்கான்ற அளவுக்கு அந்த பிள்ளைய அசிங்கமா பேசுவாங்க. நான் கேட்கிறேன், அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் குறை இருக்குமா என்ன? ஒரு வழியா அல்லாஹ் உன்ன நாட்டத்தினால் அந்த பிள்ளை பிரெக்னன்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் கரைச்சு கொட்டுன்னு அந்த மாமியாரு ஊரையே கூப்பிட்டு வளைகாப்புன்னு ஒன்று நடத்துவாங்க. அந்த பிள்ளைக்கு கையை கூட மடக்க முடியாத அளவுக்கு வளையல போட்டு விட்டு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, அந்த வளையல் சவுண்ட்ல அந்த வயித்துல இருக்க குழந்தை சிரிக்குமா. நான் கேட்கிறேன், குரான் ஆயத்து ஓதி காமிச்சா அந்த பிள்ளைக்கு காது கேட்காதுன்னு சொல்லிச்சா? அது ஓதி காமிச்சாவாது அந்த பிள்ளைக்கு நன்மை. இப்படி எல்லாம் விழுந்து விழுந்து பாத்துக்கிறாங்கல்ல. அந்த குழந்தை பிறந்தா அதுவும் பிதத்தான வேலையில தான் பண்றாங்க. தொட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்களாமா. தொட்டில் ஃபங்க்ஷன், தொட்டில் வாங்குறது, ஊரை கூப்பிடுறது. இன்னைக்கு உரிமையா அம்மா அப்பா வைக்க வேண்டிய பேரை அஜர்த்தை கூப்பிட்டு வைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், அஜர்த்தை கூப்பிட்டு பேர் வச்சாதான் அந்த பிள்ளைக்கு பேர் காலில் கேட்கணும்னு சொல்லிச்சா? இன்னைக்கு உரிமையா நீங்க வைக்க வேண்டிய பேரை ஏன் அஜர்த்தை கூப்பிட்டு வைக்கிறீங்க? இதே மாதிரிதான் வருஷம் வருஷம் கொண்டாடிக்கிட்டு இருந்த பிறந்த நாள் இன்னைக்கு மாசம் கொண்டாடப்படுது. ஃபர்ஸ்ட் மந்த் பர்த்டே, செகண்ட் மந்த் பர்த்டே, தேர்ட் மந்த் பர்த்டேன்னு. நான் கேட்கிறேன், உங்க பிள்ளை என்ன மாசமா பிறந்துச்சு? இஸ்லாமியர்கள் நம்மள நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? கல்யாண நாளையும் ஃபர்ஸ்ட் மந்த் ஆனிவர்சரி, செகண்ட் மந்த் ஆனிவர்சரி தான் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மார்க்கத்துல இடமே இல்லை. பிறந்தது பெண் பிள்ளையா இருந்தா காது குத்துணும்னு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஆண் பிள்ளையா இருந்தா கத்துனா பண்ணுவாங்க. ரெண்டையுமே இன்னைக்கு மினி கல்யாணம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காது குத்துறா இருந்தா மண்டபம் முடிச்சு வைக்கிறது, கத்துனா பண்றா இருந்தா ஆண்களுக்கு தங்கமே ஹராம். தங்க செயினை போட்டு கத்துனா பண்ணி படுக்க வச்சு அதை 4 பேர் கண்காட்சி மாதிரி வேற பார்த்துட்டு போவாங்க. என்ன பண்றீங்கன்னு கேட்டா, சுண்ணத்து கல்யாணம் பண்றாங்களாமா. சுண்ணத்து கல்யாணம். பிறந்தது பெண் பிள்ளையா இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பிள்ளை பருவ வயது அடையும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா வயசுக்கு வரும். 4 சவத்துக்குள்ள இருக்க வேண்டிய அந்த விஷயத்த ஊருக்கே படம் போட்டு காட்டுற மாதிரி பூ புனித நீராட்டு விழா மண்டபம் முடிச்சு வைக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? இன்னைக்கு நம்மள நிறைய முஸ்லீம் தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர்னு இன்னும் என்னென்ன பண்டிகைலாம் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க. நம்மளுக்கு இருக்க 2 பண்டிகை உருப்படியான பண்டிகை, அதை உருப்படியா கொண்டாட மாட்டாங்க. அதுலயும் இந்த தீபாவளி இருக்கு பாருங்க. தீபாவளி கொண்டாடுறவங்க கூட அவ்வளவு சிறப்பா கொண்டாட மாட்டாங்க. நம்ம பசங்க ஓசோன் படலத்திலேயே ஓட்டு விழுகிற அளவுக்கு போட்டி புகை மண்டலம் ஆக்கி வச்சிருப்பாங்க வெடியை வெடிச்சு. இந்த பிதத் அப்படிங்கிற பாவம் ஆண்களுக்கும் சம்பந்தம், பெண்களுக்கும் சம்பந்தம். ஆண்கள் மார்க்கத்தில் இல்லாத விஷயத்த ஆண் பண்ணாலும் குற்றம் தான், பெண் பண்ணாலும் குற்றம் தான். ஆனா இதை பெண்கள் தான் அதிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெண் கல்வி கற்றா அது அந்த சமூகத்திற்கே பயன்படும். எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம தான் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் 4 பேருக்கு எடுத்து சொல்லுவோம். இப்போ ஒரு சூரியகாந்தி பூவே எடுத்துக்கோங்களேன். சூரியனை பார்த்து தன்னோட திசையை மாற்றும். அதே மாதிரி இஸ்லாமிய பெண்களாகிய நாம் சூரியனாய் இருந்து நம்ம நேர்வழி அடைஞ்சு நம்ம சமூகத்தார், அதாவது சூரியகாந்தி பூங்கிற நம்ம சமூகத்தாரை நேர்வழிக்கு கொண்டுட்டு வருவோம். எல்லாம் அல்லாஹ் இந்த பிதத்தான பெரிய பாவத்திலிருந்து உங்களையும் என்னையும் பாதுகாத்து தௌஃபிக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.